முதல்ல சரவண பெருமாள் சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். 5 நாட்கள் ஆகிவிட்டது விஜய் பதவி ஏற்பதற்கு அழைப்பு விடுப்பதற்கே. இதில் பின்புலத்தில் பாஜக பச்சை கொடி காட்ட நேரம் கடத்தி விட்டது, அதுதான் இவ்வளவு தாமதத்திற்கான ஒரு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜயினுடைய செய்திகளோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. அந்த காரணம் உண்மைதானா, இல்லை இது அரசியல் திசை திருப்பத்தில் இது ஒரு திருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கணும். சக கருத்துரையாளர், நெறியாளர்கள், குழுமத்தினர், டெக்னீஷியன்களுக்கு, அது இல்லாமல் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கணும். என்னுடைய பணிவான கருத்தை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது இப்போது நம்ம ஒரு ட்ரெண்டிங், இப்போது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே இது ஒரு ட்ரெண்டிங். ஒரு ஸ்கிரிப்டை எழுதிடுவாங்க. முன்னாடி கோபாலபுரம், இப்போ சித்தரஞ்சன் சாலையிலேருந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது எல்லா ஊடகத்துலேயும் அது அப்படியே பரப்புரை செய்யப்படும். இதுதான் உண்மை. என்ன ஸ்கிரிப்டுன்னு கேட்டிங்கன்னா, பாஜக குழாயில் தண்ணி வரலையா, பாஜக குழாயில் தண்ணி வந்தாலும் பாஜக, மழை பெஞ்சுதுன்னா இப்போ வெயில் ஏன் அடிக்கலை, மே மாதம் அக்னி நட்சத்திரம் ஏன் வெயில் அடிக்கலை, பாஜக அப்படின்றதான் இன்றைக்கி ட்ரெண்டிங். அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணுறதுக்கு அவங்க வந்து மறைமுகமாக பின்னணியில் என்ன செய்கிறாங்கன்றத மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை தூண்டி விட்டு, நீங்கள் வந்து முதலமைச்சராக இருங்க ஐயா, அங்கிள் நீங்களே முதலமைச்சராக இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி தம்பியை தூது விட்டு, மாப்பிள்ளையை தூது விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு பாஜக மேலே குற்றம் சொல்கிறது. இரு தம்பி விஜய் இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறைமுக வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எங்கே கொண்டு போய் இந்த பழியெல்லாம் போடுவாங்கன்னா பிஜேபி மேலே தான் போடுவாங்க. ஏன்னா பிஜேபிக்கு இப்போ நேரம் இல்லை. அங்கே வந்து ஆட்சி அமைச்சு இன்றைக்கி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து சுதந்திர அதிகாரி வந்து, சாமானிய சுதந்திர அதிகாரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. நம்ம இந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை பார்த்தோம். அங்கே அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த பார்டரை சீல் பண்ணுறதை பற்றி 590 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பார்டரை சீல் பண்ணுறத பற்றி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளே அங்கே வேலை தொடங்கியாச்சு. ஆளுநருடைய காபந்து அரசு ஆளுநருடைய இது பிரகாரம் என்றைக்கு ரிசல்ட் வந்து அன்னையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி வேலையை போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, தமிழகம் நலன் காக்கக்கூடிய விஷயத்துக்காக ஏற்கனவே ட்விட்டரில் வந்து மோடி அவர்கள் அறிவித்து விட்டார், உங்களோட ஆட்சிக்கு எங்களோட முழு ஆதரவு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கொடுத்துட்டார். விஜயும் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக எதற்கு இன்வால்வ் ஆகணும்? ஆனால் அதே வந்து நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகள் தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன்பு கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது ஆளுநர் மத்தியில் இல்லை, சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலையில் தான். ஆளுநர் முதல்ல யார் அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்காங்களோ அவங்களை அழைப்பது தான் முறைப்படி நியாயம். ஆனால் அதையே ஆளுநர் தவறுறார் அப்படின்ற போது தான் இந்த இடத்துல அந்த பாஜக மீதான குற்றம் சாட்டு அழுத்தமாக முன்வைக்கப்படுகிறது. அப்போ நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் நடப்பதும் முரணா இருக்கே திரு சரவணன். அழைக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதாவது நீங்க சொல்ற பொம்மை இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பற்றி இல்லை. ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது பிரகாரம் அந்த இதுதான் வந்து அங்கே நம்பர்ஸை ப்ரூவ் பண்ணுறது தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உட்பட்டது அப்படின்றது தான் இன்னைக்கு பத்திரிகை செய்திகளே வந்திருக்கு. ஆளுநருக்குன்னு ஒரு இந்த விஷயத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கோடு கிடையாது, எந்த விதமான நாம்ஸும் கிடையாது. அவரோட 164 பிரகாரம் வந்து டிஸ்கிரிஷனை பயன்படுத்துறதுக்கு தான் அவர் வந்து இது பண்ணுவார். ஏற்கனவே இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 நாள் ஆட்சி வாஜ்பாய் அரசாங்கம் 96ல். அப்போ வந்து என்னென்னா 160 சீட்டு எம்பி சீட்டு தான் வச்சுருந்து பாஜக. அப்போ ஆட்சி அமைக்க அழைத்தாங்க. இதே நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு தான், பெரும்பான்மையம் கட்சி அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்க அழுதாங்க. அவர் வாஜ்பாய் சொல்லிட்டார், 13 நாள் போராடி பல பேரை கோரிக்கை வைத்து நீங்கள் வெளியிலேருந்து கம்யூனிஸ்ட் இப்போவாது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தாவேகாவில் இருக்க தலைவர்களும் விஜய் அவர்களும் இதை பார்த்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும்.
எம்ஜிஆர் போன்று ஈகோ இல்லாமல் ஆட்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதிமுக அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுன்னு செவ்வாய்க்கிழமையே சொல்லியும் நீங்கள் அவங்களுக்கு லெட்டரே அனுப்பலை. ஆனால் வந்து நீங்கள் தீய சக்தி, அதாவது சொன்ன அந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்ககிட்ட டெய்லி லெட்டர் அனுப்புறீங்க. இல்லை அதிமுக யார் அதிமுகவில் யார் சொன்ன அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு? அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க செய்தி தொடர்பாளர் கம்யூனிகேஷன்ல சொல்லியிருக்காரு, கோவை சத்தியன் சொல்லியிருக்காரு, பத்திரிகை செய்தி பாருங்க, பத்திரிகை செய்தி இருக்கு. நான் வந்து அந்த பத்திரிகை செய்தியில யார் பேர் குறிப்பிட்டிருக்காங்க? கோவை சத்தியன் பேர் போட்டிருக்கு. அவரோட என்ன போட்டிருக்கு இங்க பாருங்க, இருங்க நான் படிக்கிறேன் கேளுங்க. இல்ல அதிமுக ஒரு தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர், தலைமைக்கு சார்ந்தவர் அல்ல. இருங்க ஒரு கட்சியில இருந்து தனிப்பட்ட கருத்து தெரிவிக்க முடியும். கம்யூனிகேஷன் பிட்வீன் TVK and ADMK early stage in the Tuesday, senior leaders discussed the possibility of post-poll arrangement when Vijay falls short of with 108 seats. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக said the senior leader close associate of பழனிசாமி. ஆனால் வந்து இங்கே முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் லெட்டரே அனுப்பலன்றது தான் விஷயம். ஏன் இது நாள் வரைக்கும் நீங்கள் லெட்டரே அனுப்பலை? அது விட்டுருங்க. ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னு கேட்டேன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் தான் அங்கே 160 சீட்டில் வந்து அவங்க வந்து அழைத்து, அது வந்து இங்கே வந்து என்ன நடந்ததுன்னா, பிரமோத் மகாஜன் போய் எல்லார் காலையும் உழுவாத குறையாக ஒவ்வொரு கட்சியும், கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மக்களினுடைய தீர்ப்பை பிரதான கட்சிக்கு ஒரு பெருவாரியான வாக்குகள் பெற்ற எம்பிக்களை பெற்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளியுங்கள். நம்ம வந்து மற்ற விஷயங்களை வந்து பாலிசி மேட்டர்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் வந்து ஒவ்வொரு பில் பாஸ் ஆகும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் யாருமே வந்து வாக்களிக்கல. ஆனால் இங்கே வந்து என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, ADMK சப்போர்ட் லெட்டர், அவங்களுக்கு லெட்டரே கொடுக்காம அவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் உருவாவதற்கான சூழ்நிலை உருவாவதற்கப்புறம் IUML, VCK இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, CPI என்ன சொல்லுது, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் வெளியிலேருந்து, பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய இதை வந்து நாங்கள் திமுக தலைவர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் வந்து கலந்து ஆலோசிப்போம். இவங்க கருத்து மாற்ற வேண்டாம். இல்ல கூட்டணி திமுகவோடு தொடர்கிறது, அன்கண்டிஷனல் டிவிகேவுக்கு வழங்குறோம் சொல்றாங்க. ஆட்சி தொடர்பாக ஸ்டாலின் தவறான கருத்து தவறான கருத்து இருக்கு. இல்ல MK ஸ்டாலின் கேட்போம், எந்த இடத்துலயும் சொல்லல. கூட்டணி தொடரும் தான் சொன்னாங்க. கம்யூனிஸ்டோ நீங்க சொல்லக்கூடிய விசிகாவோ கூட்டணி கூட்டணி தொடர முடியும். நீங்க அந்த இத கான்செப்ட், நீங்க அலையன்ஸ் வச்சுக்கிட்டு அவுட் சைட் சப்போர்ட்னு சொல்லிட்டு அலையன்ஸ் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்கல்ல. என்ன விளக்கம்? மதவாத கட்சிகள் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது. அப்ப IUML யாரு? அதற்காக நாங்கள் IUML யாரு? விளக்கமும் கொடுக்கறாங்க. சரி சார், நான் இந்த மேடையில உங்க மேடையில சொல்லிறேன் சார். தாவேகான்றது யாரு? தமிழ் இந்து வாத ஒரு கட்சி தான் அது. வாகைப்பூ என்னது? தமிழ் இந்து வாகைப்பூ. அங்க இருக்க கலர் என்னது? நீங்க இந்த செவ்வாயையும் குருவையும் குறுக்கக்கூடிய கலர் தான். உங்க அந்த ராஜான் பண்டிட் வந்து சொன்ன அறிவுரை பிரகாரம் அந்த கலரை வச்சுக்கிறீங்க. யானை ஏன் கொண்டு வரீங்க? புரியல. அதெல்லாம் வந்து இந்து அடிப்படையில வந்த ஒரு சின்னங்கள். இல்ல சரவண பெருமாள், இந்து அடிப்படையில வந்த சின்னங்கள். இது எந்த அடிப்படையில ஒப்பிடுனே தெரியல. சரி, என்ன வரைக்கும் ஒப்பிடுங்க. அந்த சின்னங்கள் என்ன? இந்து அடிப்படையில வந்த சின்னங்கள். அப்புறம் அந்த கட்சி யாராச்சும் சொன்னாங்களா? யாராச்சும் சொன்னாங்க? நான் சொல்றேங்க, யாரும் சொல்லல. இல்ல இப்போ நான் இல்ல சார், நான் எல்லாரும் தனித்தனிப்பட்ட கருப்பு கருத்து கிடையாது. அது எப்படி எங்களை பொறுத்தவரை எங்க குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாமியே கிடையாது. சரி, ஓகே, எங்களுக்கு இல்ல எங்க ஜாதி வழக்க பிரகாரம் யானை தான் எங்களுக்கு பிரதானம். ஓகே, எங்க கோயில்கள் யானை தான் இருக்கும். சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்க அதை தான் தெய்வமா வழிபடுறோம். இன்னைக்கு எங்க கிராமங்கள்ல எங்க ஜாதியினர் வந்து பாத்தீங்கன்னா யானையை தான் பிரதானமா வழிபாடு பண்றாங்க. சரி, இதே யானை தான் வந்து பாத்தீங்கன்னா சரவண பெருமாள் தனிப்பட்ட கருத்து. இது நீங்க ஆராய்ச்சி பூர்வமான கருத்தை தான் சொல்றேன். ஓகே, ரைட், ஓகே. அதனால நீங்க இந்து IUML யாரு? சரி, அதை விட்டுருங்க. இரண்டாவது சுற்று வரேன். திரு சரவண பெருமாள், ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. பாஜகவுடைய அரசியல் பிளே இந்த 5 நாட்கள்ல ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒவ்வொரு தவறையும் தாவேகா சரி செய்ய முயற்சித்த போதெல்லாம் பாஜக பின்புலத்தில் செயல்பட்டதன் விளைவே 5 நாட்கள் கடந்ததற்கான முக்கிய காரணம் என்கிறார். சார், அதாவது சார் சொன்னாங்க, நான் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஆளு. முதல் நாள் கடிதம் அனுப்பின பிற்பாடு தொடர்ந்து எங்களுக்கு எந்த கடிதமும் வரவில்லை, யாரும் எங்களை அணுகவில்லை என்றுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. மறுநாள் காலை வரைக்குமே
திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலை வரைக்கும் இதுதான் மெசேஜ். இன்னும் வந்து சொல்ல போனால் தெளிவாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இப்போ கூட எனது முந்தானத்து ஈவினிங் நம்ம என்ன சொல்கிறது மார்னிங் வரைக்கும் கூட எங்களுக்கு எந்த விதமான லெட்டர் கொடுக்கல. அதாவது சாரி புதன்கிழமை நைட் வரைக்குமே எங்களுக்கு லெட்டர் வரல. அவங்க 3 நாளும் கடிதம் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய இது. நான் பார்த்த வரைக்கும் ஊடகத்தினுடைய செய்திகள் எல்லாமே 3 நாளும் கடிதம் அனுப்பப்பட்டு கொண்டு தான் இருந்தது. இதுதான் விஷயம். என்ன IUML-க்கு மட்டும் தான் அவங்க அனுப்பலை. அது கடைசி கட்டமாக அவர்கள் செய்தார்கள், பேசப்பட்டது. ஸோ ஆகையினால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து முதல் விஷயம் அதுதான். அதாவது ஆதவ் அர்ஜுனை போய் கூட்டிகிட்டு போய் சட்ட நிபுணரோடு 2வது 108 கொடுத்தாங்க அப்படின்றது வந்து அதுதான் அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார். நீங்கள் அலையன்ஸ் பார்ட்னரோடு ஏற்கனவே வந்ததுக்கப்புறம் இதை வந்து அவர் எப்படி பரிசீலனை பண்ணி தான் எடுக்க முடியும். சடனாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டுட்டு நீங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணல. இதுதான் வந்து 98 KN நாராயணன் வந்து ஜெயலலிதா வாபஸ் வாங்கும் போது அந்த பிரச்சனை உருவாயிருக்கு. அதுதான் வந்து அவர் என்ன சொல்ல, நோ பார்ட்டி ஆர் ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ் பார்ட்னர் இஸ் கிளியர் மெஜாரிட்டி ஆர் போஸ்ட் போல் இந்த வேரியேஷன்லாம் இருக்குது. அவர் கம்யூனிகே போட்டிருக்காரு KN நாராயணன் அவர்கள். இந்த ஸ்டாண்டை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 118 கரெக்டாக காமிங்க, ஆளை கூட கூட்டிட்டு வர தேவையில்ல. சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு. பட் அதெல்லாம் 118 காட்ட வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, ஆளுநர் மாளிகை இல்ல அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுதான். இல்ல லெட்டர், அந்த லெட்டர் வந்து அவரே காமிக்க வேண்டிய சொல்லவே இல்ல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு காட்டினாவே அரசியல் சட்டப்படி ஆளுநர் வந்து அவங்களை அழைக்கணும்ன்றது அரசியல் சட்டம். அந்த இடத்தை அவங்க முதல்ல அதை திருத்தி அடுத்த நாள் தமிழன் சொன்ன விஷயம் முதல் நாள் தவறு நடந்தது. ஆமா, அது உண்மைதான். ஆனா 2வது நாள் அது திருத்தப்பட்டு மீண்டும் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்ட போது அதை முதலில் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன கவர்னர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த இடத்துல தான் எங்களுக்கு பாஜக கவர்னர் ஏற்றுக்கொள்றேன்னு எப்ப சொன்னாரு? தமிழன் சொல்றாரு அந்த மாதிரி. அப்ப ஏன் இல்ல ஊடகத்துல பேப்பர்ல கவர்னர் ஒத்துக்கொண்டார் சொல்றது. 2வது நாங்க 108 சொன்னதுக்கு பிறகு ஏன் ஒத்துக்கல? அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லிருக்கேன். இப்ப நானே கவர்னர் ஆண்டா இப்படிதான் செய்யணும், வேற வழி கிடையாது. ஏற்கனவே நீங்க ஒரு லெட்டர் அலையன்ஸ் கொடுத்துட்டீங்க, திரும்பி வந்து மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, நாளைக்கு வேற ஏதாவது லெட்டர் கொடுப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும்னா எங்ககிட்ட 118 வந்துச்சுன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா எதை எடுத்துக்கொள்வதுன்னு டிஸ்கிரிஷன் பவர் தேவை. முரண்பாடு இருந்தது, அந்த முரண்பாடு தாவேக்காக்குள்ளே ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்னு ஒரே வெளிப்படையா சொல்லிட்டீங்களா? கவர்னர் வெளிப்படையா சொல்லிட்டீங்களா என்னன்னு? ஆதவ் அர்ஜுன் வந்து is only interested to go with VCK already pre-poll post-poll secret alliance. இதுதான் இங்க வந்து நம்ம வந்து 4ஆம் தேதி இதே மேடையில 7 to 8 நம்ம விவாத மேடை நடத்தும் போது நான் சொன்னேன், திமுகவும் அதிமுகவும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் மறைமுக கூட்டணி அப்படின்றத நான் சொன்னேன். நான் இந்த மறைமுக கூட்டணி இப்ப இல்ல, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே 2014 உங்களுடைய இது ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு நான் கோட் பண்ண முடியும். ஓகே, இல்ல கோட் பண்ண முடியும். தமிழ் முடிச்சு தமிழ் ரொம்ப சுருக்கமா. VCK-க்கு 2 இடம் தான் இருக்கு சார் சொல்றது பாத்தியா? ஆனா 47 3 இல்ல சார், 2 தாங்க இருக்கு. 47 இடம் உள்ள அதிமுக கிட்ட பேசினாருன்னு சார் தான் முதல்ல சொன்னாரு. அதுதான் இருக்கு. அப்ப எது, அதாவது ஆதவ் அர்ஜுனோட கருத்துன்னு ஒன்னு சொல்றாரு இல்லையா? 2 இடம் வச்சிருக்கிறவங்க பேட்டி பாத்தீங்களா? தலைமை சொல்லணுமா? தலைமை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். லீமா ரோஸ்ன்றது வந்து அவங்களும் ஒரு முக்கியமான MLA ஆயிட்டாங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, தலைவரோட தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னா ஊடக செய்தி. நான் சொல்லல. சுருக்கமா அதான் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் சொல்றேன், 2-5 செகண்ட்ல சொல்லிடுறேன். அதாவது நம்ம 96ல சொன்னாங்க இந்த குடும்பம் வேண்டாம், இது ஒரு மாஃபியா குடும்பம்னாங்க. இன்னைக்கு வந்து சித்தரஞ்சன் சாலை கோபாலபுரம் மாஃபியான்னு சொன்னாங்க, மணல் கொள்ளை மாஃபியா, டாஸ்மாக் மாஃபியான்னு. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு சில தகவல் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மார்ட்டின் லாட்ரி குடும்பத்தினுடைய மாஃபியா ஆட்சி இங்கே வந்து எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாத்துலேயும் நடக்க போகுதுன்னு தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இது நம்மளுக்கு தேவையானது. எனக்கு பயங்கர அச்ச உணர்ச்சியும் இருக்குது இதில். இந்த 5 வருட காலத்தில் இன்னும் வேற என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். நம்ம இன்னும் கொல்ல போகிறோமா அப்படின்றதெல்லாம் இருக்கு. சரவண பெருமாள்
அதாவது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமின்மை அப்படின்னு சொல்கிறதோட அனுபவத்தை கொடுக்கக்கூடியவங்க சொல் புத்தி வேணும் சுய புத்தி வேணும்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. சரி, சுய புத்தி இல்லைன்னா சொல் புத்தி சொல்கிறவங்கள சுற்றி நல்ல சொல்களை சொல்லக்கூடியவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல சொல்களை சொல்பவர்களாக இந்த கூட்டணி ஆட்சியை அமைத்து கொடுப்பவர் வெளியில இருந்தும் உள்ள இருந்தும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இங்கே வந்து தாவேகாவனுடைய விஷயங்கள் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10.5 லட்சம் கோடி கடனை வந்து எப்படி அடைக்க போகிறாங்க, மோதிரம் 2500 ரூபாய் இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் கிளியர் ரோடு மேப்போடு சொல்லணும். அது இல்லாமல் இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இவர் தான் 6 மாதம் டைம் 6 மாதம் அது 6 மாதம் டைம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே மினிமம் ஹனிமூன் பீரியடே ஒரு ஆட்சிக்கு வந்து 1 வருஷம். இது கடந்த ஆட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பஃபர் பீரியட் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷமாவது அவங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் லைன் கொண்டு அவரே ஆட்சிக்கு 5 வருஷம் கழிச்சு வரலன்னா கூட இந்த 10.5 லட்சம் கோடியை அடைப்பது என்ன ரோடு மேப்னு அவங்க கொடுக்கணுன்றதான் மக்களினுடைய கோரிக்கையா இந்த நம்ம மேடையில் நான் சொல்லிக்கிறேன். ஆகையினால தெளிவாக திடம்பட நீங்கள் சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த ஊடகம் வாயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஊடகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி இதை செய்யலாம், இதை இப்போ செய்ய முடியும், இது ஹை ப்ரையாரிட்டி லோ ப்ரையாரிட்டின்னு பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இதுவும் வந்து மறுபடியும் வந்து என்னென்னா இன்னொரு 5.5 லட்சம் கோடியை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆதார் கார்டுலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வேர்ல்டு பேங்க்கில் அவன் நோட் பண்ணி வச்சுருப்பான். என் ரேஷன் கார்டில் என் ஆதார் கார்டில் அங்கே வச்சிருக்கான் எல்லாத்தையும். அதனால் அந்த நிலைமை தான் உருவாகும். இனி எந்த கடனை விட இன்னும் கூடுதல் ஆண்டவனே வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் காப்பாற்றவே முடியாது அதுக்கப்புறம்.